قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இறைவனுக்காக நின்று வணங்கிய மக்களாக அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளில் அதற்கு நிரப்பமான கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பாக அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்கின்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமும் அல்லாஹும் இறை தூதரும் நமக்கு எதை போதிக்கின்றார்களோ அதை கேட்டு நடக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் என்கின்ற ஒன்றை படைத்து அதில் மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கோணங்களில் படைத்திருக்கின்றான். மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள், மனிதனுடைய சிந்தனைகள் பல்வேறு விதமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்புகளை கொண்டவனாக, எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவனாக இன்றைக்கு மனிதன் இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன்னுடைய மகன் நல்ல குணமுள்ளவனாக வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். அதுவே மகன் அல்லது மகள் தன்னுடைய தாயும் தந்தையும் தங்களிடத்தில் பாசத்திற்குரியவராக இருக்க வேண்டும், தங்களிடத்தில் நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும், அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று மகனும் மகளும் எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையான ஒரு முஸ்லிம், அல்லாஹுவை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் இறைவனை பற்றிய எதிர்பார்ப்பை எப்படி வைத்திருக்கின்றான், இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை அழகாக அல்லாஹுடைய தூதர் மற்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். 15வது அத்தியாயத்தின் 49வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டிய வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நப்ய இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். எனது அடியார்களாக இந்த உலகத்தில் இருக்கின்றார்களே அந்த மனிதர்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், இன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை கவனிக்க வேண்டும். இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான், நிச்சயமாக நான் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றேன் என்பதை மனிதர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய செய்தியாக நமக்கு ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிதாபில் 7405வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அன இந்த அப்திபி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அதற்கேற்ப அவனிடத்தில் நான் நடந்து கொள்வேன். அல்லாஹுவை நாம் எப்படி நினைக்கின்றோமோ, என்னுடைய இரட்சகனாக, என்னுடைய ராசிக்காக, என்னுடைய வாழ்வில் அனைத்து காரியங்களுக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹுவை நாம் நம்புகின்றோம். அது போன்று இறைவனை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை உள்ளவனாகவும் நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை மிக்கவன். அதே போன்று திருமறையின் ஆரம்ப வசனங்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அறிமுகம் செய்கின்றான் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கே புகழனைத்தும், அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அர் ரஹ்மான் நிர் ரஹீம், அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற கருணை உள்ளவன், நிகரற்ற பேர் அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய மன்னிப்பும் நாம் இந்த உலகத்தில் பெருமதிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எதையெல்லாமோ பெருமதிகளாக, எதையெல்லாமோ வெகுமதிகளாக பார்க்கின்றோமே, அல்லாஹுடைய கருணையை நாம் கண்டிப்பாக பெருமதியாக பார்க்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே, ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் யார் தெரியுமா? நிச்சயமாக இறைவன் அல்லாஹ் என்பவன் கஃபூர், மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் யார்? மன்னிக்க கூடியவன். ரஹீமுன், அவன் கருணை உள்ளவன். அல்லாஹுடைய கருணை என்பதும் அல்லாஹுடைய மன்னிப்பு என்பதும் மிகவும் விசாலமானது. அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி பேசினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நம் மீது கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையை 100 பாகங்களாக பிரித்திருக்கின்றான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 பங்குகளாக, 100 பாகங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தை பிரித்திருக்கின்றான். அதில் தன்னிடத்தில் 99 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்துக் கொண்டு ஒரே ஒன்றை, ஒரே ஒரு பாகத்தை அடியார்களுக்கு மத்தியில் பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரவச் செய்திருக்கின்றான். அதன் காரணமாக தான் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகின்றோம், இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது 99 மடங்கு ரஹ்மத் உள்ளவனாக, கருணை உள்ளவனாக, இரக்கம் கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையையும் மன்னிப்பையும் நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கின்றோம், என்னுடைய இரட்சகன் என் மீது எந்த அளவுக்கு கருணை உள்ளவனாக இருக்கின்றான், நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் அந்த கருணையையும் மன்னிப்பையும் என்னால் பெற முடியும். நம் எல்லோருக்கும் ஆசை இருக்கும், அல்லாஹுடைய கருணை எனக்கு வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும், மற்றவருடைய இரக்கம் எப்படி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அது போன்று அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் எனக்கு வேண்டும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் கிடைத்து விட்டால், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய மன்னிப்பு அந்த மனிதனுக்கு கிடைத்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் அதுதான் சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், லமக்ஃபிரத்தும் மினல்லாஹ், லமக்ஃபிரத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மன்னிப்பு, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறக்கூடிய மன்னிப்பு, வ ரஹ்மத்துன், மேலும் அவனுடைய கருணை, அல்லாஹுடைய இரக்கம், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய கருணை என்பது கைரும் மிம்மா யஜ்மஊன், கைர், அதுதான் நலவு, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. மிம்மா யஜ்மஊன், மற்ற அனைத்தை விடவும், நீங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வத்தை விடவும், நீங்கள் பாசம் காட்டுகின்ற பிள்ளைகளை விடவும், நீங்கள் நேசம் காட்டுகின்ற உங்களுடைய மனைவியை விடவும், இந்த உலகத்தில் யார் மீது நீங்கள் அன்பு வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அன்பும் மன்னிப்பும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் கைரும் மிம்மா யஜ்மஊன், அதுதான் உங்களுக்கு நலவாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்.
இறைவனுடைய கருணையையும் இறைவனுடைய மன்னிப்பையும் நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அல்லாஹின் மீது கருணை உள்ளவன், அல்லாஹின் மீது மன்னிப்புடையவன் என்பதை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. இறைவனுடைய கருணை இல்லை என்றால், இறைவனுடைய மன்னிப்பு இல்லை என்றால் நாம் எந்த அளவுக்கு நஷ்டவாளிகளாக இருப்போம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இறைவனுடைய கருணையின் பாதுகாப்பும் இறைவனுடைய மன்னிப்பின் அருளும் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் எம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், 4வது அத்தியாயத்தின் 83வது வசனம். இந்த வசனங்களை நாம் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தோடு உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு நாம் எந்த அளவுக்கு உணர்வு பெற்றிருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் லத்தபதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, உங்களில் குறைவான மக்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் ஷைத்தானை பின்பற்றியிருப்பீர்கள். நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம் தானே, அல்லாஹ்வை நம்பி இறைவனுக்காக நாம் வணக்கம் செய்கின்றோமே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் என்னை அவன் இஸ்லாத்திற்குள்ளால் வைத்திருப்பது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவனாக, ஷைத்தானை வணங்கக்கூடியவனாக நாம் மாறியிருப்போம். அல்லாஹ் நம்மை அவனுடைய கருணை என்கின்ற பார்வைக்குள்ளால் நம்மை வைத்திருக்கின்றான். யார் யாருக்கோ கிடைக்காத இஸ்லாம், யார் யாருக்கோ இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் சுவையை உணர முடியாமல் இருந்தவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத இஸ்லாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாருக்கு கிடைக்காத இஸ்லாம், அது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கிடைக்காத இஸ்லாம், ஏன் நம்முடைய தூதர் நாம் யாரை பின்பற்றி வாழ்கின்றோமோ, யாருடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனந்தரமாக்கிக் கொள்கின்றோமோ, அந்த அல்லாஹ்வின் தூதருடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சிறிய தந்தைக்கும் கிடைக்காத இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கின்றான் என்றால் நான் என்னுடைய இறைவனின் கண்காணிப்பிலும் கருணையிலும் என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆழ்த்தி வைத்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றவர்கள், நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள், நான் இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவன். அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஷைத்தானை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் மாறிவிட்டால், ஷைத்தானுடைய வழியில் செல்கின்ற மக்களாக நாம் இருந்து விட்டால், ஷைத்தான் நம்மை நரகத்தில் கொண்டு போய் விட்டு விடுவான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் போட்டு விட்டு வந்தான், இறைவா, உன்னுடைய அடியார்களுக்கு முன்னிலையிலும் பின்னாலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நான் அமர்ந்து கொண்டு அந்த மக்களுடைய செயல்களை அழகாக காண்பித்து அந்த மக்களை வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் போட்டு விட்டு வந்தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு வாசகத்தை சொல்லி ஷைத்தானுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார்களில் யார் முஹ்லிஸாக எனக்கு அடிபணிந்து என்னுடைய ரஹ்மத்தின் பார்வையில் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அந்த மக்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு மறுப்பு கொடுத்தான் என்பதை திருமறையில் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் ஷைத்தானை பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் நரகத்தில் நம்மை அழைத்து சென்று ஷைத்தான் அவனோடு நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த உலகத்தில் அவனுடைய கருணையின் மூலியமாக இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றான். அப்ப நாம் எந்த அளவுக்கு கருணை பெற்றவர்கள், மன்னிப்பை பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 2வது அத்தியாயத்தின் 64வது வசனம், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற வாசகங்களே அப்படிதான். உங்களுக்கு அவனுடைய அருள் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு அவனுடைய மன்னிப்பு இல்லாமல் இருந்தால், அவனுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருந்தால் லகுன்தும் மினல் ஹாசிரின், நீங்க நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க, நீங்க நஷ்டவாளிகளாக இந்த உலகத்தில் மாறி இருப்பீர்கள்.
உங்களுக்கு எந்த பலனும் இல்லாத நஷ்டவாளிகளாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம். லகுன்தும் மினல் ஹாசிரீன், எந்த பலனும் இல்லாத நஷ்டவாளிகளாக வாழ்ந்திருப்போம். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் செய்கின்ற ஒரு பணியில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அதை எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையை அனுபவிக்கின்றோம், சோதனையை அனுபவிக்கின்றோம். நாம் அல்லாஹ்வுடைய கருணையின் மூலியமாக, அல்லாஹ்வுடைய அன்பின் மூலியமாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மூலியமாக இஸ்லாத்தை அடைந்து நஷ்டமடையாமல் வாழ்கின்றோமே, அதற்காக நாம் எவ்வளவு சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நஷ்டமடைந்து விட்டால் எனது வாழ்க்கை நஷ்டம், நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் நஷ்டம், நான் தொழுத தொழுகை முழுவதும் நஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னையெல்லாம் செய்தேனோ அனைத்தும் நஷ்டமாகி நாளை மறுமையும் எனக்கு நஷ்டமாகிவிடுமே. நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்தவனாக வாழ வேண்டும். அந்த கருணை இல்லை என்றால், நாம் நஷ்டமடைந்து விட்டால் எம்மை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. இந்த கருணையும் இந்த மன்னிப்பும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு தருவான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கருணையும் மன்னிப்பும் யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமீபத்தில் வைத்திருக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 7வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில், வதுஊஹு ஹௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்வை நீங்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அழையுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அழையுங்கள். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபுன் மினல் முஹ்சினீன். இன்ன ரஹ்மத்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை என்பது, அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது கரீபும் மினல் முஹ்சினீன், நல்லவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது. அல்லாஹுவை ஏற்று உண்மையான மக்களாக யார் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இறைவனுக்காக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணை சமீபத்தில் இருக்கும். அல்லாஹுடைய கருணை இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகம் நமக்கு நலவானதாக, இனிமையானதாக, சுவன பூஞ்சோலையாக மாறிவிடும். சஹாபாக்கள் அல்லாஹுடைய கருணையை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய மன்னிப்பை மட்டுமே சஹாபாக்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் கொண்ட சஹாபாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலியமாக தான், அல்லாஹுடைய கருணையின் மூலியமாக தான் பெரும் எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் தொடர்ச்சியாக 4 வசனங்களில் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் பெற்ற மக்களின் பண்புகளையும் குணங்களையும் நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள், நாம் அனைவரும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 3வது அத்தியாயத்தின் 133வது வசனம் முதல் 4 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். நாம் எல்லோரும் கேட்டிருக்கின்ற வசனம், பல தடவை இந்த வசனத்தை கேட்டிருப்போம். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள். அல்லாஹுடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின், அல்லாஹ் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவனத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவனத்தின் பரப்பளவென்பது வானம் பூமியை விட மிக பிரம்மாண்டமானது. அந்த சுவனத்தின் கொள்ளளவென்பது வானம் பூமியை விட மிக பிரம்மாண்டமானது. உஇத்தத் லில் முத்தகீன், அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவாதிகளுக்கு வைத்திருக்கின்றான். அடுத்த வசனத்தில் பேசுகின்றான், அல்லதீன, இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மக்கள், இறைவனுடைய கருணையை பெறுகின்ற மக்கள் யார் தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ரா, அந்த மக்கள் செல்வ செழிப்பிலும் துன்பத்திலும் அல்லாஹ்விற்காக செலவழிப்பார்கள். நாம் செய்கின்றோமா?
செல்வ செழிப்பில் அல்லாஹ்விற்காக செலவழிப்பதை விட துன்பமான நிலை, தங்களிடத்தில் ஒண்ணுமில்லாத நிலை, அந்த நிலையில் அல்லாஹ்விற்காக செலவழித்தால் இறைவன் அந்த செலவழிப்பை பெருமதிப்புகளோடு அவன் பெற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ் அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அதை பெருமைப்படுத்தி பேசுகின்றான். நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நபி தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய நபித்தோழர். இந்த நபித்தோழருடைய தியாகம், இறைவன் இந்த நபித்தோழரை சிலாகித்து பேசுகின்றான். அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் அல்லாஹ்விற்காக செலவு செய்தார்கள் என்று திருமறையில் மற்றொரு வசனத்தில் இவர்களை சிலாகித்து பேசுகின்றான். அந்த அளவுக்கு என்ன செய்தார் அபூ தல்ஹா அவர்கள்? ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்று இரவு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கின்றார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதருடைய விருந்தாளி, என்னுடைய விருந்தாளி, இறை தூதருடைய விருந்தாளி, இவருக்கு யார் உங்களில் விருந்தளிப்பார்? சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். வீட்டினுடைய சூழ்நிலை என்ன என்பது தெரியாது. வீட்டில் உணவு இருக்குமா, மனைவி சமைத்திருப்பார்களா, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன செய்கின்றார்கள், அந்த விருந்தாளியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். சென்று தன்னுடைய மனைவியிடத்தில், இவர் இறை தூதருடைய விருந்தாளி, இவருக்கு நான் விருந்தளிப்பதாக சொல்லி இவரை அழைத்து விட்டு வந்தேன், எம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன என்பதை வந்து அறிந்து கொள்கின்றார். மனைவி சொல்கின்றார், எமக்கும் உமக்கும் கூட உணவில்லாமல் எம்முடைய குழந்தைகளுக்கு மட்டும் சிறிதளவு உணவு இருக்கிறது, அதைதான் நாம் சமைத்து சாப்பிட வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கின்றீர்கள். கணவனும் மனைவியும் ஆலோசனை செய்கின்றார்கள். குழந்தைகளை எல்லாம் தூங்க வைத்து விடு, குழந்தைகளை எல்லாம் உறங்க வைத்து விடு, அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளிக்கு நாம் கண்டிப்பாக உணவளித்தாக வேண்டும். உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. கணவனும் மனைவியும் ஆலோசனை முன்கூட்டியே செய்து விட்டார்கள். அவருக்காக உணவு ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் உணவை எடுத்து கொண்டு வருகின்ற நேரத்தில் நீங்கள் தெரியாதது போல் உங்களுடைய கைகளால் விளக்கை அணைத்து விடுங்கள். பிளான் பண்ணி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பெறுவதற்காக முன்னேற்பாடுகளை செய்கின்றார்கள். உங்களுடைய கை தெரியாமல் படுவது போன்று விளக்கை நீங்கள் அணைத்து விடுங்கள். அவருக்கு பரிமாறி அவரோடு நானும் அருகாமையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கின்றேன். அவர் வயிறார சாப்பிட்டவுடன் நான் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கின்றேன். விருந்தாளியை கூட்டு வந்தா விருந்தாளி தனியாலாம் சாப்பிட மாட்டாரு, நம்ம கூட உட்கார்ந்தாதான் சாப்பிடுவாரு. நானும் அவருக்கு அருகாமையில் இருக்கின்றேன், அவருக்கு உணவை பரிமாறுங்கள், அவர் சாப்பிடுவார். இருட்டில் நான் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்கின்றேன். அவரை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும், அவரை நாம் சிறப்பாக நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கணவனும் மனைவியும் ஆலோசனை செய்து அவ்வாறு செய்து முடிக்கின்றார்கள். மறுநாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தல்ஹா வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூ தல்ஹாவே, அல்லாஹ் உங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொண்டான், பொருந்தி கொண்டான். அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்த விருந்தை, நீங்கள் அந்த விருந்தாளிக்கு கொடுத்த விருந்தை, இறைவனுடைய கருணை எதிர்பார்த்து நீங்கள் கொடுத்த விருந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுடைய கருணையை பெற்ற மக்கள் இறைவனுக்காக மட்டுமே அனைத்தையும் செலவு செய்வார்கள். நாம் செலவு செய்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ரமலான் வந்துவிட்டால் மட்டும் எம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுக்கின்றோம். ரமலானுக்காக மட்டுமல்ல, ரமலானில் அல்லாஹ் எமக்கு செல்வத்தை கொடுப்பதின் காரணமாக அந்த செல்வத்தை தான தர்மத்தோடு நாம் செய்கின்றோம். ரமலான் சென்ற பிறகும் ரமலானுக்கு பின்னாலும் என்னிடத்தில் செல்வம் இல்லை என்றாலும் அல்லாஹ்விற்காக வணங்குகின்ற, அல்லாஹ்விற்காக தான தர்மம் செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகின்றான், வல் காதிமீனல் கைல், அந்த மக்கள் கோபத்தை மென்று முழுங்குவார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற மக்கள், அல்லாஹ்வுடைய கருணையை பெற்ற மக்கள்
கோபத்தை மென்று விழுங்குவார்கள். இன்னைக்கு கோபப்படாதவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கு கோபப்படாத மக்கள் யாரும் கிடையாது. நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கோபப்படக்கூடிய நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல் கலவு மினஷ் ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வருகிறது. அதனால்தான் கோபம் வந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். உண்மையான வீரன் யார் என்பதையும் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் மல்யுத்த வீரனோ போட்டியாளரை சாய்த்து கீழே தள்ளிவிடுகின்றவன் வீரன் அல்ல. யாருக்கு கோபம் வருகின்ற நேரத்தில் அந்த கோபத்தை மென்று விழுங்குகின்றாரோ, அந்த கோபத்தை விட்டும் தன்னை ஒதுக்கிக் கொள்கின்றாரோ அவர்தான் உண்மையான வீரன் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இது இரண்டாவது பண்பு. மூன்றாவது வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிப்பார்கள். ரமலானுடைய மாசத்துல நம்மள யாராவது திட்டினா, இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி, நான் உங்களை மறுபேச்சு திட்ட மாட்டேன், நீங்க செஞ்ச தவற மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற பெருமாப்போடு மமதையோடு பெரும் சிந்தனையோடு நாம் கடந்து செல்கின்றோம். இதுவே ரமலான் அல்லாத மாதத்தில் நமக்கு யாராவது தீங்கிழைத்து விட்டால், நமக்கு யாராவது தவறு செய்து விட்டால், நமக்கு யாராவது துரோகம் செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மக்களுடைய தவறை மன்னிக்காமல் வாழ்கின்றோமே, அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் எமக்கு எப்படி கிடைக்கும்? கருணையும் மன்னிப்பும் வேண்டும் என்றால் இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனந்தரமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும், அந்த மக்கள் மானக்கேடான செயலை, அருவருக்கத்தக்க செயலை தங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டால், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு மானக்கேடான செயலை செய்தால், தகருல்லாஹ், அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நம்ம எவ்வளவோ பாவம் செய்கிறோம், நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம், நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்கின்றோம். அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்கின்ற நேரத்தில், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் சலிப்படைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், பாவங்களை செய்துவிட்டால் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? அதோடு மட்டுமல்லாமல் இறைவனிடத்தில் பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அந்த மக்கள் அறிந்து கொண்ட நிலையில் அதே பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். பாவம் செய்வார்கள், அறிந்த பின்னர் இது பாவம், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்று தெரிந்த பின்னர் அந்த பாவத்தில் நிலை பெற்று இருக்க மாட்டார்கள். நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தால் 99 கொலைகளை செய்திருந்தார். ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 மடங்கு 99 கொலைகளை செய்திருந்தார். அவர் மனம் வருந்துகின்றார். மனம் திரும்பி அல்லாஹுடைய கருணையை ஆதரவு வைத்து, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை ஆதரவு வைத்து ஒரு துறவியிடத்தில் சென்று கேட்கின்றார், நான் இவ்வளவு கொலைகளை செய்து விட்டேன், இவ்வளவு பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? என்னுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவானா? அந்த துறவி சொன்னார், உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. இவரால் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரையும் கொலை செய்து விடுகின்றார். ரவுண்டா 100 கொலை. அடுத்ததாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரிடத்தில் சென்று கேட்கின்றார்,
நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தது, நான் இவ்வாறு அவரிடத்தில் கேட்டிருந்தேன், நான் ஆக மொத்தம் 100 கொலைகளை செய்துவிட்டேன், அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பானா, அல்லாஹுடைய கருணையை நான் எதிர்பார்க்கலாமா, அல்லாஹுடைய கருணை உனக்கு கிடைக்கும், அல்லாஹ் உனக்கு பாவ மன்னிப்பு வழங்குவான் என்று அந்த அறிஞர் சொன்னார். சொல்லிவிட்டு நீ இருக்கின்ற ஊரிலிருந்து வேறு ஊருக்கு நீ இடம்பெயர்ந்து சென்று விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவறுகள் செய்துவிட்டு பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். அந்த மனிதர் மீண்டும் அந்த பாவத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டார். நாம் சரியாக கேட்கின்றோமா? பாவ மன்னிப்பை இறைவனுக்காக நாம் கேட்கின்றோமா? இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு கருணையுள்ளவன் தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கு பின்னால் எனது இரட்சகன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்கின்ற ஆதரவோடும் கருணையோடும் மன்னிப்போடும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். மீண்டும் அந்த மனிதர் மீண்டும் தவறில் இருந்து அல்லாஹ் எனக்கு மன்னிப்பதற்கு இருக்கின்றான் என்று நினைத்து கொண்டு அந்த மனிதன் தவறு செய்யாமல் அல்ல, மறந்து தவறு செய்து மீண்டும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடல் நுரையளவுக்கு பாவங்கள் செய்து கடலின் நுரையளவுக்கு பாவங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு மனிதன் காலையில் பாவம் செய்கின்றான், மாலையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றான், அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். இரவில் பாவம் செய்கின்றான், காலையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றான், அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். இறைவனுடைய கருணையை எதிர்பார்த்து மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற செயல்கள் மூலியமாக சுவனத்தில் நம்மால் நுழைந்துவிட முடியாது. அதற்காக அமல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல, இறைவனுடைய கருணையோடு அமல் செய்தால், இறைவனுடைய மன்னிப்போடு அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு நாம் அவனுக்காக முற்றுமுழுதாக வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? உங்களுடைய செயல்களால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நானும் தான், இருந்தாலும் இல்லா ஐயகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மதஹ், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத் என்கின்ற வட்டத்தில் என்னை அல்லாஹ் பொதிந்து கொண்டான், என்னுடைய அல்லாஹுடைய கருணைக்குள் நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். நாம் அல்லாஹுடைய கருணையில் இருந்தால் மட்டும்தான், நாம் அல்லாஹுடைய மன்னிப்பின் பால் விரைந்து சென்றால் மட்டும்தான் இறைவன் அவனுடைய பெரும் மதிப்புகளையும் பெரும் பெரும் பொக்கிஷங்களையும் நமக்கு தருவான். இல்லை என்றால் அல்லாஹுடைய கருணையிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை திக்கும் திணறாமல், நாம் திசையும் தெரியாமல் எந்த பாதையில் செல்கின்றோம் என்பதை புரியாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தவிக்க விட்டு விடுவான். எனவே இறைவனுடைய கருணையும் மன்னிப்பையும் ஆதரவு வைத்த மக்களாக வாழ வேண்டும். ரமலான் வந்தபோதும் இந்த ரமலானை இறைவனுடைய கருணையின் பாலும் மன்னிப்பின் பாலும் தேடாமல் நாம் தாண்டோடித்தனமாக வாழ்ந்தோம் என்றால் இந்த ரமலான் நமக்கு ஒரு பயிற்சி உள்ளதாக இருக்காது என்பதையும், அதை போன்று இந்த ரமலானுக்கு பின்னால் இறைவனுக்காக இறைவனுடைய கருணையின் பார்வையோடு இறைவனுடைய கருணையின் பார்வையின் பக்கம் நாம் செல்லக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.